ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான 3 விதமான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எப்படின்னா, காலையில் கஞ்சி, மத்தியானத்துக்கு தயிர் சாதம், சாயந்தரத்துக்கு ஸ்நாக்ஸ், இது போல் ஒரு 3 ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். டயட் இருக்கும்போது என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வர வேண்டாம். ஃபஸ்ட்டு ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் சின்னதாக இருக்கிற சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் சோயா சங்க்ஸ் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து நல்லா முழுமையாக பிழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சோயா சங்க்ஸ் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே ரெடியாக வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை உள்ளே போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு நான் கரம் மசாலா போடுறேன். உங்ககிட்ட கரம் மசாலான்னு தனியாக இல்லைன்னா சிக்கன் மசாலா அது போல் கூட சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு இந்துப்பும் சேர்த்தி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் 1/4 டீஸ்பூனோட குறைவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான். சோயா சங்க்ஸ் நல்லாவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நல்லா இது போல் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். பவுலில் நான் ஏற்கனவே ப்ரௌன் ரைஸ் வேக வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் கெட்டியான தயிர் எடுத்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். ஸோ எனக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதம் தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்தி இது போல் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். சோயா சங்க்ஸுமே நல்லாவே ஷாலோ ஃப்ரை மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு. டீப் ஃப்ரை பண்ணுறதை விடவே இது நல்லா மொறுமொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிளேட்டில் ரெடியாக வச்சுருக்கிற ப்ரௌன் ரைஸ் தயிர் சாதம் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மாதுளம்பழம் தூவி விட்டுக்கிறேன். சைட் டிஷ்ஷுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸ் ஷாலோ ஃப்ரை தான் நான் எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு டேஸ்டியான காம்பினேஷன், ஹெல்த்தியான காம்பினேஷன், நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். லஞ்சுக்கு இது போல் டேஸ்டியாக ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு 2 கப் சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். சிகப்பு அவலில் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிகப்பு அவல் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். அவலை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாவே போதும், நல்லாவே ஊறி வந்துடும். தாளிப்புக்காக பேன் கொஞ்சமாக சூடான உடனே நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, இது 3மே நல்லா பொரிஞ்சு வரணும். உளுந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், நல்ல ஒரு வாசனை வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா காரம் தட்டாது. இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணினா கருவேப்பிலையும் கொஞ்சம் தாளிப்பு போட்டுட்டு 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தாளித்து எடுத்துடலாம். வெங்காயம் ரொம்பவே கோல்டன் ப்ரௌன் கலராட்டம் வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக பிங்க் ஆகிற அளவுக்கு மட்டும் வறுத்தெடுத்துட்டா போதும். இதில் நான் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவோம். அதுக்குள்ளே அவளுமே பார்த்தோம்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு. இது தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவலில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இது போல் புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. வெங்காயமும் பார்த்தோம்னா நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டாவே போதும், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுருந்த அவலில் போட்டுடலாம். இது கூடவே துருவி வச்சிருந்த கேரட் விருப்பப்பட்டால் சேர்த்து கொஞ்சம் வதக்கி கூட போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு,
2 பல்லு தேங்காவை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே அவளோட சேர்த்தி எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சு விட்டாதான் அவள் ஒன்றுக்கொன்று ஒட்டிட்டு வரும். இல்லைன்னா உதிரி உதிரியாக இருக்கிறது போல் இருக்கும். உணவில் அடிக்கடி இது போல் அவல் சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னா இதோட ஃபைபர் கண்டென்ட்டுக்காக வேண்டியே நமக்கு பசி எடுக்காமல் இருக்கும். அவளை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா கொழுக்கட்டை போல் நான் செஞ்சு எடுத்து இட்லி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது போல் எல்லா அவளையுமே கொழுக்கட்டை போல் ஷேப் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்டில் உள்ள வச்சு ஒரு 15 நிமிஷம் ஃப்ளேமை ஆனில் வச்சு வேக வச்சாவே போதும். கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூடார விட்டுடணும். அவல் கொழுக்கட்டைக்காக நல்ல ஒரு காரசாரமான சட்னி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இதை செய்யறதுக்கு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி இதில் சின்ன பல்லு பூண்டுங்கிறதுனால நான் ஒரு 20 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அதனால 6 வரமிளகா போட்டிருக்கேன். இது ரெண்டுமே நல்லா வதங்கின உடனே 3 நார்மல் சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கார சட்னி எப்பவும் போல் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாகவே இருக்கிற போல தான் இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியை கொஞ்சம் வேக வச்ச மாதிரி எடுக்கணும். அது கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாவே தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு புளிப்புமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால சின்ன துண்டு புளி சேர்த்தி கொத்தமல்லியோட மெல்லிசா இருக்கிற தண்டை மட்டும் போட்டுட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்து ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி சேர்த்தாம அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் 1க்கு 2 அரைச்சது போல் இருக்கும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. தாளிப்புக்காக அதே பேனில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்த இந்த சட்னியும் போட்டு ஒரு 1/4 டம்ளரோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டு ஒரு முறை கொதிக்க வச்சாவே போதும். ரொம்ப அட்டகாசமாக இந்த கார சட்னி ரெடி ஆயிடும். இது நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்த உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டு கலந்துட்டுற வேண்டியதான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா புளிப்பாக காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும். அவல் கொழுக்கட்டை கொஞ்சம் சட்டிலான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப காரமும் இருக்காதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இது போல் நல்ல ஒரு காரமாக புளிப்பாக ஒரு சட்னி தொட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அவல் கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்து ரெடியாக இருக்குது. இதை நான் ஸ்நாக்ஸுக்காக தான் சாப்பிட்டுக்க போகிறேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை நான் தரப்போகிறேன். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, யார் வேணாலும் சாப்பிட்லாம். டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்னா இது போல் ஸ்நாக்லாம் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் அரிசி இல்லாமல் ஸ்நாக் ரெசிபீஸ் டிஃபன் ஐட்டம்ஸ்க்குலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவுலில் நான் 1 டம்ளர் காட்டியானம் அரிசி தான் எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நான் லிங்க் பின் பண்ணியிருக்கேன். காட்டியானம் அரிசியில் அதிகப்படியான ஃபைபர் இருக்குது. இது நமக்கு டைஜஷனுக்கு வெயிட் லாஸுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. தண்ணி சேர்த்தி 3-4 முறை இந்த அரிசியை கழுவி எடுத்துட்டு அரிசி முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு. அடுத்த நாள் காலையில் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா குருண்ணையாக அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா இது வெந்ததுக்கு அப்புறம் கூட நல்லா குண்டு குண்டாக இருக்கும். அதனால் நல்லாவே குருண்ணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டம்ளர் காட்டியானம் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி. நான் அந்த தண்ணியவே மிக்ஸி ஜாருக்கும் மாற்றிட்டு நல்லா அலாசி ஊற்றிருக்கேன். இதில் நான் 3 பெரிய பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் குருமிளகை நுணுக்கி சேர்த்திருக்கேன். அதே போல் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தை நுணுக்கி சேர்த்திருக்கேன். ஸோ இதுதான் நம்ம காரத்துக்காக போட போகிறோம், வேறு எதுவுமே போட போகிறதில்ல. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும்.
அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது இது போல் கஞ்சி செஞ்சு குடிங்க. ஒரு 10 விசில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் இந்த அரிசி நல்லா வெந்து வரும். இந்த அரிசி கஞ்சிக்கு ஒரு துவையல் ரெடி பண்ணிடலாம். இரும்பு சட்டியில் 1 கப் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காரத்துக்காக ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன், ஒரு 4 பல்லு பூண்டு, கை நரைச்ச கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி. ஸோ இது எல்லாமே சேர்த்திட்டு இப்போ தான் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் வச்சேன். தண்ணி சேர்த்தாம இந்த பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா முருகிற அளவுக்கு நல்லா வறுபட்டு எடுக்கணும். நல்லா மெதுவாக நல்லா பக்குவமாக கருக விடாமல் நல்லா வறுபட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இந்த கஞ்சிக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காட்டியானம் அரிசி நல்லா ஒரு 10 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. நல்லா குருணை போலவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இது போல் வெந்து வரும். 1 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோ. ஸோ பருப்புமே நல்லா ஆறி வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்தி தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது போல் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக கெட்டியாக துவையல் போல் அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சிக்கு மட்டும் இல்லை, நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக அரைக்காமல் நல்லா இது போல் துவையலுங்கிறனால நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இந்த அரிசி கஞ்சிக்கு இந்த துவையலோட சேர்த்தி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சியில் நான் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறேன். நீங்கள் மோராக கூட அடித்து சேர்த்திக்கலாம். நான் விஸ்க் இருக்கிறதுனால நான் விஸ்கோடவே சேர்த்தி நல்லா இது போல் நான் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் தயிராகவே ஊற்றிட்டேன். இப்போ கஞ்சி நல்லா கலந்துட்டாச்சு. கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்திக்கலாம். இது போல் கஞ்சி சுகர் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபியாக இருக்கும். இதில் நான் சின்ன வெங்காயம் போட்டுட்டு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஒரே மாதிரியாக தோசை இட்லின்னு சாப்பிடாம இது போல் அப்பப்போ நம்ம கஞ்சியும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது போல் இருக்கும்.